நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, தந்தி தொலைக்காட்சி நடத்திய மக்கள் மன்றம் அப்படிங்கிற விவாத நிகழ்ச்சியில் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் கருத்தியலால் கதற ஓடவிட்ட இன்பாவனம் கார்த்திக் செய்த தரமான சம்பவம். இதை பற்றி தான் இந்த காணொலியில் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அது மட்டும் இல்லாம முக்கியமான சில விஷயங்களை பற்றியும் நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியை பாருங்க. சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேரா விடயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் தான் இருக்கு. அப்ப இதுக்கு நாம் தமிழ் கட்சி இப்ப ஏற்கனவே 8.22% வாங்கியிருக்காங்க. இப்ப இதுல இருந்து 2 மடங்கு வளர்ச்சி நம்ம பெறணும். அப்ப இதற்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த காணொலிக்கு முன்னால நான் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 15-16 வருடங்கள் ஆகுது. இருந்தாலும் நான் சீமான் அவர்களுக்கு கொடுத்த இந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், அந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கல. அப்ப இங்க இருக்கக்கூடிய முக்கியமான தடைக்கற்கள் என்ன பிரச்சனை அப்படிங்கறத பற்றி நான் அந்த காணொலியில பேசியிருக்கேன். அதுல முக்கியமான விஷயங்களை பற்றி நான் பேசியிருக்கேன். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த காணொலியை போய் பாருங்க. இப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பல தடைக்கற்கள் இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த சாதி தான். இந்த சாதி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதுக்கு நம்ம என்ன, அந்த சாதி அப்படிங்கிற அந்த தடைக்கலை நம்ம எப்படி உடைத்து எறியணும் அப்படிங்கறத பற்றியும் அதுக்கு தீர்வு நான் சொல்லியிருக்கேன். அப்ப முடிஞ்ச வரைக்கும் நம்ம உறவுகள் அந்த காணொலியை போய் பாருங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு அந்த காணொலியை போய் பாருங்க. அப்ப அது மட்டும் இல்லாம நான் அதுல தொடக்கம் தான் பேசியிருக்கேன். இன்னும் போக இன்னும் அடுத்து வரக்கூடிய காணொலிகள்ல இன்னும் அந்த கருத்தை இன்னும் பட்டை தீட்டி இன்னும் கூர்மைப்படுத்தி இன்னும் ஆழமா அதை பற்றி பேசி மக்களோட விழிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில நான் பேச போறேன். அதில் தொடர்ந்து நான் அதை பற்றி பேசுவேன். அது மட்டும் இல்லாம நான் மட்டும் பேசினா போதாது. இன்னும் நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவான பல யூடியூபர்ஸ், பிரபலமான யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சும்மா நான் பதிலடி காணொலி போடுறேன், மத்தவங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா நாம் தமிழ்ச்சிக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, இந்த தடைகள்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை பற்றி எடுத்து பேசி நம்ம கட்சியினுடைய உறவுகள் என்ன செய்யணும், எந்த மாதிரி திட்டங்களை வகுக்கணும், எந்த மாதிரி வியூகங்களை வகுக்கணும், எப்படி நம்ம களமாடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கட்சியினுடைய ஆதரவு யூடியூபர்ஸ் பேசணும் அப்படிங்கறதான் எனது தனிமையான கருத்து. நான் நிச்சயம் எனது பணியை செய்வேன், நான் களப்பணியும் செய்வேன். அதே மாதிரி உங்களுடைய நான் அந்த கருத்துக்களையும் பகிர்ந்துக்குவேன். சரி நண்பர்களே, இந்த காணொலியை முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு இதற்கு முன்னால பதிவிட்டு அந்த காணொலியும் போய் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு பதிலடி காணொலி அப்படின்னு போட்டா நீங்க நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா கருத்தியலா நம்ம கட்சி வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு காணொலி போட்டா அது அந்த அளவுக்கு நிறைய பேர் பார்க்க முடியறாங்க. அது பார்க்கக்கூடிய நம்ம கட்சி உறவுகள் மேல உள்ள குற்றமா இல்ல யூடியூபர்ஸ் அந்த யூடியூப் அல்காரிதம் பண்ற குற்றமா அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் நான் ஒவ்வொரு காணொலியும் இந்த தகவல் பதிவு பண்றேன். அந்த காணொலியை போய் அவசியம் பாருங்க. சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேரா விடயத்துக்குள்ள போலாம். அதாவது நண்பர்களே, தந்தி தொலைக்காட்சியில மக்கள் மன்றம் அப்படிங்கிற ஒரு விவாத நிகழ்ச்சி. அதுல ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, திமுகவை எதிர்க்கக்கூடிய வலுவான அணி எது அப்படிங்கறத தலைப்புங்க. அதையொட்டி அங்க விவாதம் நடந்தது. இதுல பல கட்சி பிரமுகர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல முக்கியமா நாம் தமிழ்ச்சி சார்பாக நண்பர் இடும்பாவனம் கார்த்திக் அவர் கலந்துக்கிட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம கட்சியில இருந்து நாம் தமிழ்ச்சியில் பயணித்து பஞ்சம் பிழைக்க போன பெயிண்ட் கான்ட்ராக்டர் ராஜீவ்காந்தி அவர் கலந்துக்கிட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தாவைக்காவில இருந்து அவங்க அதுல இருந்து ஒரு பேச்சாளர் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் ஒரு 6 பாஜக, விசிக இப்படி பல கட்சியில கலந்துக்கிட்டாங்க. இப்படி நடந்த இந்த மக்கள் மன்றம் அப்படிங்கிற இந்த விவாத நிகழ்ச்சியில அந்தந்த கட்சி சார்ந்தவர்கள் அந்தந்த கட்சிக்கான நிலைப்பாடு, திமுகவுக்கு நாங்களா பலமான எதிரி, வலுவான அணி அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இந்த காணொலியை நமது கட்சி உறவுகள் பல பேர் பார்த்திருக்காங்க. இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த காணொலியுடைய பின்னூட்டத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேற்பட்ட பின்னூட்டங்கள், கருத்துக்கள், அது எல்லாமே நமது கட்சி உறவுகள் தான் பதிவு பண்ணிருக்காங்க. நானும் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டேன். அதுல டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே, இல்ல விசிகே, இல்ல பாஜக, வேற எந்த கட்சியினுடைய கருத்துக்களையும் காணவே இல்ல. முழுக்க நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவான கருத்துக்கள், நண்பர் இடும்பாவனம் கார்த்திக்கு ஆதரவான கருத்துக்கள் தான் அங்க நிறைய பதிவிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது சமூக ஊடகத்துல எந்த அளவுக்கு நம்ம வலுவா இருக்கோம் அப்படிங்கிறது இந்த கருத்துக்கள், இந்த பின்னூட்டத்தை பார்க்கும்போது தெரியுது. ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரி சமூக ஊடகத்துல நம்ம பலமா இருக்கோம். ஆனா அதே சமயத்துல நம்ம களத்துல எப்படி இருக்கோம் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா களத்துல அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ரொம்பவும் பின்தங்கிய நிலையில தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது நான் ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன். ஒன்னு நம்ம கட்சியின் உறவுகளுடைய அந்த பொருளாதார பலம், இன்னொன்னு குடும்ப சூழ்நிலை. இதுதான் முக்கியமான காரணம். நிச்சயம் வரும் நாட்களை இது சரி செய்து கொண்டு நம்ம களத்திலையும் நம்ம வீரியமா களத்துல செயல்படுவோம். இந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் பேச வந்தாங்க. அதுல திமுக அப்படிங்கிற அந்த கட்சிக்கு நாம் தமிழ் கட்சி தான் மிகப்பெரிய ஒரு சவால் அப்படிங்கிற மாதிரி கருத்தை தெளிவா ரொம்ப ஆணித்தரமா பதிவிட்டாங்க. நண்பர் இடும்பாவனம் கார்த்திக் பேசும்போது போற போக்குல நம்ம நாம் தமிழ்ச்சியில இருந்து திமுகவுக்கு பஞ்சம் பிழைக்க போன பெயிண்ட் கான்ட்ராக்டர் ராஜீவ்காந்தி போற போக்குல ஒரு போட்டுட்டு போனாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, சக்கர நாற்காலி சதிகாரன் கருணாநிதி அப்படிங்கிற மாதிரி இங்க நாம் தமிழ் கட்சியில இருந்து இருக்கும்போது அப்ப பேசியிருப்பாரு. அப்ப அந்த வார்த்தையை பதிவு பண்ணி, இந்த மாதிரி பஞ்சம் பிழைக்க நீங்க போகலாம், ஆனா நான் எக்காரத்தை கொண்டும் மான தமிழ் பிள்ளைகள் நாங்க எங்க எக்காரணத்தை கொண்டும் நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதுல தெளிவா பேசியிருப்பாங்க. இப்படி இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் பேசுறதை பார்த்துட்டு இந்த ராஜீவ்காந்தியினுடைய முகத்தை காட்டுவாங்க. அதை பாக்கணுமே, அப்படியே ரொம்ப பரிதாபமா இதுக்கு என்னடா சொல்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படியே பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு பாத்துட்டு இருந்திருப்பாப்ல. சரி, அடுத்து அவருடைய அவர் சுற்று அடுத்தது கடைசியா தான் பேசினாரு. வரும்போது ஏதாவது நாம் தமிழ் கட்சிக்கு இடும்பாவனம் கார்த்திக் ஏதாவது பதிலடி கொடுப்பாரு, ஏதாவது நாம் தமிழ் கட்சியை பற்றி பேசுவார் அப்படின்னு பார்த்தா
வாயே திறக்கல. அவங்க கூட சொல்லுவாங்க, நாங்களாம் நாங்க இருக்கிற தகுதிக்கு நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம். நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ இல்ல, ஒரு எம்பி இல்ல, வார்டு கவுன்சிலர் கூட இல்ல, அவங்கள பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பேசினதுக்கு இந்த அடி பொழந்துட்டு இருக்காங்க நமது கட்சி பேச்சாளர்கள். இதுல இன்னும் வேற இன்னும் எதுக்கு வாயை கொடுத்து இன்னும் புண்ணாக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கமுக்கமா தவிர்த்துட்டு போயிட்டாங்க. இதுதான் இருக்கக்கூடிய உண்மை. சரி, இது போய் ஒரு பக்கம் போயிட்டாலும், அடுத்து இந்த தாவேகா கட்சி சார்ந்த ஒரு பேச்சாளருங்க, அவர் பேச வந்தாரு. அவங்க பேசி இருந்திருக்கலாம், திமுகவுக்கு தாவேகா தான் ஒரு வலிமையான ஒரு எதிரணி அப்படிங்கிற மாதிரி அது பேசி இருந்திருக்கலாம். அது அதிமுக பற்றி பேசினாரு. அதிமுக பல அணிகளாக பிரிந்து கிடக்குது. அதுல பாத்தீங்கன்னா டிடிவி அணி, சசிகலா அணி, ஓபிஎஸ் அணி, இப்ப செங்கோட்டையன் அணி, இப்படி பல அணிகளா பிரிஞ்சிட்டு இருக்கு. அவங்க இப்படி திமுகவுக்கு ஒரு வலுவான அணியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் எழுப்பினாரு. நியாயமான கேள்விதான். அப்படி கம்முன்னு இப்படி போயிருந்தா பிரச்சனை இல்ல. இதுல தேவையில்லாம வாண்டடா நாம் தமிழ் கட்சியை வேற சிண்டிவிட்டாரு. நாம் தமிழ் கட்சி திமுகவுக்கு வலுவான அணி சொல்றது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி கூத்தா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டாரு. இதோட விட்டு கூட பரவாயில்ல. அடுத்து என்ன சொன்னாப்ல அப்படின்னா, கடந்த 2024 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த பெரும்பான்மையான வாக்குகள் தாவேகா, அதாவது விஜய் ரசிகர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப 2021 நீங்க என்ன வாக்கு வாங்கினீங்களோ அதுதான் உங்களுடைய வாக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணாரு. இப்ப இதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு இன்பவனம் கார்த்திக் அவர்கள் பேசும்போது தரமா செஞ்சு விட்டாரு. நான் இப்ப அந்த காணொலி நினைக்கிறேன், அதையும் பாருங்க. ஓபிஎஸ் அணி, இன்னைக்கு புதுசா செங்கோட்டையன் அணி, இத்தனை அணிகள் இன்றைக்கு இருக்கிறது. இதுதான் வலுவான அதிமுகவா? இல்ல இத்தனை அணிகளாக பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுக திமுகவுக்கு சவால் என்றால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவால் என்று சொன்னால் அதை விட வேடிக்கை எதுவுமே கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் பெற்ற வாக்குகள் என்பது பெரும்பான்மையான வாக்குகள் எங்களுடைய வாக்குகள். இதை நான் வன்மையா கண்டிக்கல, கண்மையா வண்டிக்கிறேன். இதுல திடீர்னு நாங்க தான் எதிரி, திமுகவுக்கு நாங்க தான் எதிரி கிளம்பியிருக்காங்க. யாரு? சிங்கம், புது சிங்கம். சிங்கம் வேடிக்கை பார்க்க வராது, வேட்டைக்கு தான் வரும். ஆனா என்ன ஒண்ணு, சனிக்கிழமை மட்டும் தான் வேட்டையாடும். இந்த மாதிரி விசித்திரமான சிங்கத்தை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. நான் கூகுளில் தட்டச்சு பண்ணி பார்த்தேன், சோம்பேறி மிருகம் எதுன்னு பார்த்தேன். 4வது இடத்துல சிங்கம் இருக்கு. ஒரு நாள்ல 20 மணி நேரம் தூங்குமா, ஓய்வு எடுக்குமா, ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கும். அப்போ பொருத்தமா தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு நாம் தமிழர் கட்சியின் கோட்பாட்டுக்கு தத்துவத்துக்கு விழுந்த வாக்கு, உதிரிகளால விழுந்த வாக்கு இல்ல. நான் சவால் தரனே. ஆக இந்த அளவுக்கு ஒரு கருத்தியல் ரீதியா எந்த கட்சியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்திய அளவுல எந்த கட்சிக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில சும்மா அவதூறா இல்லாம கருத்தியலா பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி, ஒரு கொள்கை உள்ள ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி தான். அது மட்டும் இல்லாம கொள்கை இருந்தா மட்டும் போதாது, அதை பேசக்கூடிய அந்த திறன், அந்த ஆற்றல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் இருக்கக்கூடிய கட்சியும் நாம் தமிழ் கட்சி தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்தியாவிலேயே நாம் தமிழ் கட்சி பேச்சாளர்களை கருத்தியலாக வெல்வதற்கு எந்த ஒரு கட்சிக்கும் கிடையாது. இனிமே பிறந்துதான் வரணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்த உண்மை. அப்படிங்கும்போது உண்மையிலேயே இன்னைக்கு நாம் தமிழ்ச்சியில பயணிக்கக்கூடிய அந்த உறவுகள்லாம் ரொம்ப பெருமையா, ரொம்ப கால தூக்கி விட்டுட்டு நம்ம சீமான் தம்பி தலைவனுடைய பிள்ளை அப்படிங்கிற மாதிரி எனக்கு பெருமையா இருக்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு கருத்தியலா பயணிக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழ் கட்சி தான். இப்படி இருக்கக்கூடிய கட்சி ஆட்சி வந்தாதானே இன்னைக்கு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது, நம்ம எதிர்கால தலைமுறைக்கு நல்லது. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை மாதிரி செய்யணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய அதிகாரங்கள் நாம் தமிழ் கட்சியை அவ்வளவு எளிதில் வெளில விட்டுருவாங்களா, இல்ல சீமானை தான் முதல்வர் ஆக்க விட்டுருவாங்களா? அதெல்லாம் மிகப்பெரிய தடைகள் இருக்கதான் செய்யும். அப்ப அந்த தடைக்கற்களை எல்லாம் உடைத்தெறிந்துதான் நாம தான் அந்த நாம் தமிழ்ச்சியை ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரணும், அந்த சீமானவர்களை முதல்வர் ஆக்கணும். அதை பற்றி வரும் நாட்கள்ல ஒவ்வொரு காணொலியின் தொடக்கத்திலையும் நான் பேசுவேன், உங்களோட பகிர்ந்துக்குவேன். நான் என்ன செய்யறேன் அப்படிங்கறதையும் உங்களோட பகிர்ந்துக்குவேன். அப்ப இதை பார்த்து நமது கட்சி உறவுகள் நீங்கள் சார்ந்த பகுதியில் அந்த பகுதியில் இந்த முயற்சிகளை, அந்த கலப்பணிகளை செய்யுங்க. நிச்சயம் 2026 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, அடுத்து 2031 ஆட்சி, இதுதான் நமது இலக்கு, நோக்கம் எல்லாமே. நிச்சயம் அதை நோக்கி நம்ம பயணிப்போம். சரி என்பர்களே, இந்த தருணத்தில் இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.